சனாதன தர்மம் மாதிரி ஒரு இமோஷனை ஆராய்ச்சி பண்ண மதம் லோகத்துல கிடையவே கிடையாது சார். ஆனால் ஒருவேளை இப்ப நீங்க கேட்ப சார், இதெல்லாம் கல்யாணம் ஆன பொண்ணும் குழந்தைய பெற்ற பொண்ணு, சில பேர் வந்து கல்யாணம் வேண்டாம் குழந்தை வேண்டாம் நினைக்கிறாளே, அப்ப என்ன பண்றதுன்னு கேட்டா அதுல ஒருவள் சபரி. அவளுக்கும் சன்னியாசி மாதிரி இருக்கணும்னு ஆசை. அந்த மாதிரி சந்நியாசாசிரமத்தை ஒரிஜினலா வாங்கிக்காமல் சன்னியாசி மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஸ்ரமணின்னு பேரு சம்ஸ்கிருதத்துல, ஞாபகம் வச்சுக்கோ. பெண் சன்னியாசி மாதிரி மாதிரின்னு சொல்றேன், ஏன்னா பெண்களுக்கு சன்னியாசாசிரமத்துல மந்திரம் கிடையாது. ஆனா அந்த மாதிரி வாழ்ந்துட்டா அவளுக்கு ஸ்ரமணின்னு பேரு. இந்த சபரி அப்படி இருந்தாள். அவளுக்கு ஒரு ஆச்சாரியன் குரு, அவருக்கு மதங்கர்னு பேர். அந்த மதங்க ரிஷி என்ன பண்ண, அவர் வந்து தன்னடி சோதிக்கு போறார். தன்னடி சோதின்னு சொன்னா பெருமாளுக்கு சொல்லுவோம். அவர் பெருமாள் ஆச்சாரியன் திருவடியை அடைந்தார். தன் ஆச்சாரியன் நினைச்சுண்டு பெருமாளை நினைச்சுண்டு அவர் வைகுண்டம் ஏகிவிட்டார். போறதுக்கு முன்னாடி சபரி சொன்னா, உங்களோட இவ்வளவு நாள் இருந்து கைங்கரியம் பண்ணிட்டேன், எங்க நான் போனாலும் உங்களுக்கு தான் நான் கைங்கரியம் பண்ணணும், நானும் உங்களோட வைகுண்டம் வருவேன். எதுக்கெல்லாம் அடம் பிடிச்சிருக்கா பாருங்களேன், நானும் வைகுண்டம் வருவேன். அப்போ மத்தங்கர் சொன்னார், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சர்வலோகேஸ்வரன் ராமாவதார காலத்துல நம்ம ஆசிரமத்தை நோக்கி வருவாரம்மா, அவருக்கு கொஞ்சம் ஆதித்யம் பண்ணிட்டு நீ வா. ஆச்சாரியனுடைய சொல்லுக்காக சபரி கட்டுப்பட்டு ராமருக்காக காத்துட்டு இருந்தா. இதுக்கே புரிஞ்சு கொடுத்தா. ராமர் வந்த உடனே சபரி என்ன கொடுத்தா? என்ன கொடுத்தா? பழம். நல்லா சாட்டு சாட்டு கொடுத்தா. அப்படின்னு யாராவது சொன்னா அவளை நம்பாதீங்கோ. நீர் என்ன சார் இருக்கிற விஷயம் ரெண்டுன்னா அதையும் போட்டு குழப்பறீர். சபரி என்ன சார் பண்ணான்னு கேட்டா, சபரி பழங்கள் கொடுத்தா. எல்லா ராமாயணமும் சொல்றது கடிச்சு கொடுத்தான்னு எங்கேயுமே இல்லை சார். கடிச்சு கொடுத்தா என்ன சார் ப்ராப்ளம்? இப்ப யோசிங்களேன், இப்ப இங்க எவ்வளவு பேரு கட்டிப்புட்டி ஆச்சாரம், ரொம்ப அப்படியே தொட்டு அப்படியே கணத்து ஜலத்துல என்ன குடிப்பேள், இன்னொரு இடத்த இன்னொருத்தர் தொட்டு சாப்பிடாதவா யாரிங்க இல்ல? ஓரளவுக்கு ஆச்சாரமா? மாமி ஓரளவுக்கு ஆச்சாரங்கிறா சார். ஒரு மாதிரி சார், ஒரு மாதிரி ரொம்ப கிளீன் ஆச்சாரம்னா எல்லாருக்கும் நமக்கே சந்தேகமா இருக்கு. ஆச்சாரம்னா நம்ம எப்படின்னு இவர் சொன்னாதானே நமக்கு தெரியும் அப்படின்னு. இப்ப இந்த நிலையில நம்ம இருக்கோம். நம்ம ரொம்ப ஆச்சாரம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எல்லாம் ஒரே ரகம் ஆச்சாரம் கிடையாது. இப்ப ரோட்ல ஒருத்தர் நடந்து போறார், ஆப்பிள்ல சாப்பிட்டுட்டே போறார். நம்மளை பார்த்தோன்னா ஹலோ சார், ஐயோ நான் மட்டும் சாப்பிட்டேன், இந்தாங்க பிடிங்கன்னு சொல்லிட்டு கடிச்ச ஆப்பிள் நம்ம கிட்ட கொடுக்குறாரு. சாப்பிடுவேல? நம்ம ஆச்சாரம் கிடையாது. கரெக்டா? நம்ம ஆச்சாரம் கிடையாது. அவரும் நல்லவர், ஆப்பிளும் பிரமாதமா இருக்கு பாக்கிறதுக்கு, பளபளான்னு இருக்கு, நல்லா வேக்ஸ போட்டு நல்லா பளபளான்னு ஆகியிருக்காங்க. அவர் கடிச்சு கொடுத்தது பாகவதோத்த மாதிரி தானே, சாப்பிட்டா என்ன தப்பு? ஆச்சாரம் பத்தி தெரியாத நம்மளே நல்லவர் கொடுத்த கடிச்ச ஆப்பிள சாப்பிட மாட்டோம்னு சொன்ன போது, எல்லா விஷயங்களும் தெரிஞ்ச சபரி கடிச்சு கொடுத்திருப்பலா? ஆச்சாரசீலனான ராமர் தான் சாப்பிட்டுருப்பரா? அப்படி நீங்க பிடிக்க கூடாது சார். பக்தியில எது வேணாலும் பொருந்தும். அப்படின்னா கோவிலுக்குள்ள யாராவது ஆப்பிள் கடிச்சு கொடுத்தா சாப்பிடுவேல? அவரும் பக்தியில தானே கோவிலுக்குள்ள கொடுக்குறாரு. ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சு, சாஸ்திரத்துல பதி பத்னிகளுக்குள்ள அந்த எச்சை விஷயங்கள் அவ்வளவா பார்க்க வேண்டாம் பதி பத்னிகளுக்குள்ள. ஆனா பதி பத்னியை தவிர்த்து அடுத்த உறவுக்குலாம் ஆச்சாரம் பார்க்கணும். பதி பத்னி இவர் வந்து கடிச்சு கொடுக்கிறார், ஒரே இளநீர்ல இருந்து 2 ஸ்ட்ரா போட்டு அவர் குடிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி படத்துல காமிச்சா ஓகே, அது பதி பத்னி தான். இல்லையே சார் அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆலியன்னு ரொம்ப டெக்னிக்கலாலாம் போயிடாதீங்க. கல்யாணம் ஆனவா அப்படி சாப்பிட்டான்னு, அது இல்லாதவா சாப்பிட்டாலும் நான் ஒன்றும் பண்ண முடியாது. அவ எப்படி சாப்பிட்றாலும் சாப்பிட்டுக்கிட்டோம், இட்ஸ் தேர் விஷ். ஆனா ராமர் ஏன் அப்படி சாப்பிட்டுருக்க மாட்டார்னு சொல்றோம்னா, ராமர் ரொம்ப ஆச்சாரம். இதே கதை நீங்க கிருஷ்ணருக்கு சொல்லியிருந்தேன்னா நான் நம்புவேன். அவர் எத்த வேணாலும் சாப்பிடுவார். கடிச்சு கொடுத்தது கடிச்சு கொடுக்காதது, யார் கொடுத்தது, அவர் யார் இணையார் எதுவுமே பார்க்க மாட்டார். அவருக்கு அந்த வித்தியாசம் எல்லாம் டப்பு டப்புன்னு சாப்பிடுவார். ராமர் ரொம்ப ஆச்சாரம், எல்லாம் கரெக்டா பார்த்து கடிச்சு கடிச்சு இதெல்லாம் பெருமாள் சமர்ப்பிச்சேல, எப்போ சமர்ப்பிச்சேல, எவ்வளவு நாழியாச்சு, ஏன்னா தளிகை பண்ணி நம்ம சமைச்சு 3 மணி நேரத்துக்குள்ள அந்த பண்டத்தை சாப்பிடலன்னா அதுல இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் நமக்கு உதவாதுன்னு தர்மசாஸ்திரம் சொல்றது.
3 ஹவர்ஸ்க்குள்ள பண்ணி சாப்பிடணுமா. ஒரு வீட்டுக்கு போனேன்னா அவ வந்து எத்தனாவது வருஷத்து குழம்பு வேணும்னு உங்களுக்கு கேட்டா, 2016 அந்த ஃப்ரிட்ஜில் இருக்க அந்த குழம்பு. அதுவும் நீங்க வெத்த குழம்பு எப்படி தெரியுமோ, அது வத்த ஒரு நாள் கழியதான் டேஸ்டே இருக்கு. புளிக்காய்ச்சல்லாம் என்னைக்கோ. எந்த தந்தை 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 தம்மூத்தப்பன் 7 வடிகால் தொடங்கி கொள்ளுபாட்டி பண்ணி வச்சுட்டு போனதெல்லாம் ஃப்ரிட்ஜில் அப்படியே. ஏன்னா புளிக்காய்ச்சல் கருக்க தான் டேஸ்ட் ஜாஸ்தி. அப்படிலாம் இருக்கு. ஆனா 3 ஹவர்ஸ்க்குள்ள சாப்பிடணும்னு சாஸ்திரம். பாட்டில்ல வச்ச ஜலம் 24 மணி நேரத்துக்கு அப்புறம் சாப்பிட்டா அந்த தண்ணி உடம்புக்கு உதவாதுன்னு தர்மசாஸ்திரம். நீ ஒன்ன உபன்யாசம் பண்ண சொன்னா நீ இருக்கிறதெல்லாம் போட்டு குழப்பவே இருப்பாங்க. இருக்கட்டும். இப்ப என்னன்னா, சபரி ஆசிரமத்துக்குள்ள ராமர் போனார். சபரி எந்த பழம் கொடுத்தான்னு ஒரு கேள்வி. அவ என்னன்னா, ஆச்சாரியன் சொல்லிட்டாரேங்கிறதுக்காக ராமன் வருவதற்கு முன்பு ஒவ்வொரு மரமா போவோம். போயிட்டு அதுல இருந்து ஒரு பழத்தை எடுத்து சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு நிச்சயமா ஆப்பிள் கொடுத்திருக்க மாட்டா. ஏன்னா ஆப்பிள்லாம் மகாராஷ்டிராவுடைய கிளைமேட்டுக்கு வளர்ந்துருக்காது. ஏன்னா அது காஷ்மீர பழம்னு பேர். ஆப்பிளுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, காஷ்மீர பழம்னு பேர். அதனாலதான் பூஜை எல்லாம் பண்ணும்போது அந்த வாத்தியார் சொல்ல, காஷ்மீர பழம் நிவேத யாமி அப்படின்னு. நீங்க காஷ்மீர பழம்னா திருதுன்னு பார்க்காதீங்க. அதாவது காஷ்மீர பழம்னா ஆப்பிள். ஆனா அவன் அந்த ஊர்ல கொய்யா பழம் என்ன கிடைச்சிருக்கோ அதை கொடுத்துருப்போம். ஆனா அவன் என்ன பண்ணுவோம், மரத்துல இருந்து போய் ஒரு பழத்தை எடுத்து சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு என்ன இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி பழங்கள்லாம் எடுப்போம். அது நம்ம பண்ணுவோமே. இப்போ ஒரு கடைக்கு போறோம், ஒரே ஒரு திராட்சையை மட்டும் வயல போட்டு நல்லா இருக்குப்பா இது 1 kg போடு அப்படின்னா எச்ச பண்ணி கொடுத்ததா அர்த்தமா? அது அர்த்தம் இல்லையே. அதனால அவ பாக்கி பழங்கள்லாம் எடுத்து ஸ்லைஸ் பண்ணுவோம். ஸ்லைஸ் பண்ணிட்டு சூரியன்ல காய வைப்போம். ட்ரை ஃப்ரூட்ஸ் கொடுத்தா ராமருக்கு. இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்ங்கிறது ரொம்ப நாளா நம்ம தேசத்துல இருக்கு. காஞ்ச திராட்சை இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப வருஷமா இருக்கு. இப்ப கூட நீங்க பெரிய இந்த சூப்பர் மார்க்கெட் எல்லாம் போனீங்கன்னா ட்ரைடு பைனாப்பிள், ட்ரைடு கிவி எல்லாம் விற்கிறான் பாருங்க. மாம்பழம், இது இஞ்சி அதெல்லாம் நல்லா ட்ரை பண்ணி விற்கிறான் பாருங்க. அந்த மாதிரி அவ கொடுத்தா. ராமரும் ஜாட்டர். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் பக்தி அவளுக்கு. அவ கொடுத்தா. லக்ஷ்மணனுக்கும் கொடுத்தா. அவன் லக்ஷ்மணன் மட்டும் என்ன பண்ணுவார், அவருக்கும் கொடுத்தா. கொடுத்து 2 பேரும் கொடுத்தோன்னு அவர் சொன்னா, ராமா உனக்கு நான் ஆதித்யம் பண்ணிட்டேன். நான் எங்க ஆச்சாரியன் நினைச்சுண்டு அவர் திருவடியை அடைய போறேன். நான் வைகுண்டம் போக போறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது. இந்த இடத்துக்காக நான் சொல்ல வந்தேன். இதுக்கு முன்னாடி ராமர் வரும்போது ஜட்டாயுவை பார்த்தார். ஜட்டாயுவை பார்த்த உடனே ஜட்டாயுவை கட்டி பிடிச்சுன்னு கேட்கிறார். அப்பதான் ஜட்டாயு சொல்றார், ராவணன் தான் உன் பத்னிய கடத்திட்டு போயிட்டான். அதனால ராமருக்கு ஜட்டாயு மூலமா தெரிஞ்சுடுத்து கடத்தினவன் ராவணன். ஆனா எந்த பக்கம் தான் தெரியல. அந்த காலத்து காம்பஸ் அது இதெல்லாம் இருக்காது. எல்லாம் சூரியனுடைய கிரணங்களை வச்சுதான் இப்படி நகர்ந்துட்டே போவா. அப்போ ராமர் கதறி அழறார், ஐயோ எங்க அப்பா ஸ்தானத்துல இருக்க வேண்டிய ஒன்ன காப்பாத்தாம நான் இருக்கேனே ஜட்டாயு, எனக்காக நீ உயிரை விட்டுட்டியேன்னு கட்டி பிடிச்சுன்னு அழறார். ஜட்டாயுவுக்கு இறுதி கணங்கள், லாஸ்ட் ஃபைனல் மொமெண்ட்ஸ் வந்த உடனே ராமா அப்படின்னு சொல்லிட்டு உயிர் விட்டுடுத்து. ராமர் என்ன சொன்னார் தெரியுமோ, நீ மோட்சத்துக்கு போவாய் ஜட்டாயு. ஜட்டாயுவை பார்த்து நீ மோட்சத்துக்கு போனுட்ட. இந்த இடத்துல சபரி அவ வந்து நான் ஆச்சாரியனை நினைச்சுண்டு கிளம்புற ராமான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. அங்க ஜட்டாயுவுக்கு ராமரே மோட்சம் கொடுத்தார். இங்க சபரி மோட்சம் போறத பார்த்துட்டு இருந்தார். அங்க மோட்சம் கொடுத்தவர் ராமர், இங்க மோட்சம் போனதுக்கு சாட்சியா இருந்தவர் ராமர். ஏன் சார் அந்த வித்தியாசம்னா, ஜட்டாயுவுக்கு ஆச்சாரிய சம்பந்தம் இல்லை. மோட்சம் கொடுத்தா ராமர் தான் கொடுக்க முடியும். ஆனா சபரிக்கு ஆச்சாரிய சம்பந்தம் இருந்ததுனால டைரக்டா பெருமாளுடைய அவசியகத்தையும் இல்லை. அதனால அவர் சபரி மோட்ச சாட்சி பூதன்னு தேசிகன் எடுத்தார். ஒரு பாயிண்டா இது ஞாபகம் இருக்கா? இன்னொரு விஷயம் சொல்றேன். ஜட்டாயு மோட்சம் போறதுக்கு தகுதி இல்லாதவன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அது எப்படி சார் அப்படின்னா, மோட்சம் போறதுக்கு யாரா இருந்தாலும் 2 உபாயங்கள்ல ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கணும். ஒண்ணு என்னன்னா பக்தி யோகம், இல்லாட்டா சரணாகதி. பக்தி இல்லாட்டா சரணாகதி பண்ணிருந்தால்தான் மோட்சம் போக முடியும்.
அது ஏன் சார் பக்தி சரணாகதி பண்ணணுமான்னு கேட்டா, இங்கேருந்து நான் பொள்ளாச்சி போனோம், எப்படி போகலாம்? என்ன வழி இருக்கு பொள்ளாச்சி போறதுக்கு? பஸ், காரு, நட, ட்ரெயின், ஏதோ ஒண்ணு அது வழியா தான் போக முடியும். ஏதாவது ஒரு வழியை எடுத்து சென்றால்தான் நான் டெஸ்டினேஷனுக்கு போக முடியுமே ஒழிய பக்தி சரணாகதி இல்லாமல் யாராலையும் மோட்சம் போக முடியாது. இந்த ஜட்டாயு பக்தி யோகமும் பண்ணதில்லை, சரணாகதியும் பண்ணதில்லை. முதல் டிஸ்அட்வான்டேஜ். ரெண்டாவது, வேதம் படித்த ராவணனால் வெட்டுண்டவன் இல்லையா, வேதம் படித்தவனால் வெட்டுண்டால் மோட்சம் கிடையாது, அவனுக்கு அக்ரஹ்யதன்னு பேர். சார் ராவணன் ரொம்ப கேரக்டரே இல்லாதவனாச்சே, ஒண்ணும் பண்ண முடியாது, வேதம் கத்துனுட்டான். அதனால இந்த வேதம் தமிழ் மறையோ சம்ஸ்கிருத மறையோ திருவாய்மொழியோ எது படிச்சாலும் அவ்வளவு பிரபாவம், அதனால மோஷம் கிடையாது. மூணாவது என்னன்னா, இறந்த பொருட்களைத்தான் உண்பான். ஏன்னா வல்ச்சருங்கிறது ஸ்கேவெஞ்சர், செத்து போனதை தான் சாப்பிடும். இன்னைக்கும் நீங்க பார்சீஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கல ஒரு மதம், அவள்லாம் அந்தந்த ஊர்ல டவர் ஆஃப் சைலன்ஸ் அப்படின்னு ஒண்ணு வைப்பான். அவள்லாம் இறந்து போனோன்னு புதைக்கவும் மாட்டா, எரிக்கவும் மாட்டா, உடலை தூக்கி போட்டுருவா, கழுகு சாப்பிட்டுட்டு போயிடும். இன்னைக்கும் பார்சி மதத்துல அது ஒரு வழக்கம் உண்டு. இந்து மதத்திலேயே சில பேர் அப்படியே கழுகுக்கெல்லாம் போட்டுருவா அந்த காலத்துல. ஆனா அந்த கழுகு கூட நம்ம உடம்ப தொடாதுன்னு தொண்டரடி கொடி ஆழ்வார். எப்போன்னா நம்ம வாழ்க்கையில இருக்கும்போது ஸ்ரீரங்கான்னு ரங்கநாதன் பேரை சொல்லாம இருந்தா அந்த கழுகு கூட வந்தது சீச்சி இவன் ரங்கநாதர்னு சொல்லல, அதனால தொட்டுட்டு தொடாம போயிடுமா. புல்கவ்வ கிடக்கு நீரேன்னு ஆழ்வார். அதனால ஒரு வல்ச்சர் அப்படிங்கிற கழுகு இறந்து கிடக்கக்கூடிய பொருட்களை உண்பதால் அதற்கு மோட்சம் கிடையாது. 3 டிஸ்குவாலிபிகேஷன். பக்தி யோகம் சரணாகதி பண்ணல, ராவணனால் வெட்டுண்டான், மூணாவது செத்து கிடக்கிற பொருளை சாப்பிடுவான், ஆனா மோட்சம் கிடைச்சிட்டு. ஏன்னா எந்த விதிக்கும் விலக்காக இருப்பது ராமனுடைய கருணை. அக்ஷுண்ய யோக பதமக்ரஹ்யதம் ஜட்டாயும் திரியஞ்சமேவ பவதான்னு புறத்தாழ்வான் எடுக்கிறார். ஜட்டாயு மோக்ஷ பலத பவமான வீர சுதுடுவரு சாட்சி ராமநாமரசி குடுக்கை லாஷ சதனுடு சாட்சி மதியு நாரத பர ஜகயுக சோனகதுரந்தர கன ருச்சிர கனகவசன. அந்த ஜட்டாயுவுக்கும் மோட்சத்தை கொடுத்துட்டு சபரி மோட்சம் போனதுக்கு சாட்சியா இருந்த ராமர் இப்போ கிஷ்கிந்தாக்குள்ள பிரவேசம் பண்றார். இப்ப கிஷ்கிந்தாங்கிறது கர்நாடகால இருக்கக்கூடிய பெல்லாரி டிஸ்ட்ரிக்ட். இப்ப நீங்க இந்த விஜயநகர மன்னர்கள் ஆண்ட ஹம்பின்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹம்பி, அந்த ஹம்பிங்கிற ஊர் தான் அது. பம்பா அப்படிங்கிற ஒரு சரசு பக்கத்துல இருக்கு. சார் இந்த பம்பாங்கிறது இங்க இருக்கா இல்லாட்டா கேரளத்துல இருக்கா? சபரிங்கிறவோ மகாராஷ்டிரால இருந்தாளா கேரளால இருந்தாளா? கேள்வி வருதா? அவ இருந்தது மகாராஷ்டிரம் தான். மோட்சம் ராமர் கொடுத்துட்டு அவ போயிட்டா. சார் பின்ன சபரி மலைன்னு சொல்றாளேன்னா இதுல அடியேனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதே பேரோடு கூடிய வேற பெண்ணா இருந்திருக்கலாம். ஏன்னா ஒரே பேரை சபரிங்கிற ஒத்தியவே தான் வச்சுட்டு இருக்கல, இன்னொத்தி வச்சுக்க மாட்டாள், இன்னொரு பக்தியா இருக்கலாம். இன்னொன்னும் அந்த காலத்துல முத்துசுவாமி தீட்சிதர் பாடும்போது ஐயப்பனை ஹரிஹர புத்திரம்னு ஒரு வசந்தா ராகத்துல ஒரு கீர்த்தனையில பாடுற. ஹரி ஹர புத்திரம் சாஸ்தரம் சதா ஸ்மராமி அப்படின்னு சொல்லும் போது ஷௌரிகிரி சபரிகிரின்னு எடுக்கிறது இல்ல, ஷௌரிகிரின்னு எடுக்கிறார். ஒருவேளை அந்த காலத்துல ஷௌரிகிரின்னு பேர் இருந்தது, இந்த காலத்துல சபரிகிரின்னு ஆயிருக்கலாம், அல்லது வேற பெண்ணு சபரிங்கிற பேரோட இருந்திருக்கலாம். ஏன் சார் இந்த சபரி மோட்சத்துக்கு போனாலே வைகுண்டம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு கேரளாக்கு திரும்பி வந்திருந்தா? விண்ட அங்க போனா நச்சப்புனராவர்த்ததே ஒத்த வழி பாதை தான். பெங்களூர்ல எல்லாம் ஒன் வேயா தான் இருக்கும். நீங்க அங்க போயிட்டேன்னா அது ஒரே வழிதான், அங்க எல்லாம் திரும்பி எல்லாம் வர முடியாது. சார் கொஞ்சம் பிடிக்கல சார் எனக்கு பீலமேடே போறோம்னு சொல்லிட்டு எல்லாம் கீழே வர முடியாது. யூ ஹேவ் டு டிசைட் பீலமேடா மோட்சமா.
மோட்சத்துக்கு போயிட்டா திருப்பி பீலமேடுக்கெல்லாம் வர முடியாது. இப்போ ஹம்பிங்கிற அந்த பெல்லாரி டிஸ்ட்ரிக்ட் கிஷ்கிந்தா ராஜ்யம், ஒரே இன்னைக்கும் நீங்க போய் பாருங்க, மலையா இருக்கும், குரங்கா இருக்கும். அந்த இடத்துக்கு ராமர் நுழையிறார் லக்ஷ்மணரோட. அங்க ரிஷ்யமூக்கம்னு ஒரு பர்வதத்தின் குகை வாயில சுக்ரீவன் இருக்கான், கூட நலன் நீளன் ஜாம்பவான்லாம் இருக்கா, இந்த பக்கம் ஹனுமார் இருக்க. சுக்ரீவன் இப்படி எட்டி பார்த்தா 2 ஜிம்பாடி பீப்புள் வரா. பயந்து போயிட்டான், ஒருவேளை எங்க அண்ணா வாலி அமிச்ச ஆட்களோ கட்டிங் ரவியும் சோடா பாட்டில் கபாலியும் அடிக்கிறதுக்காக வராளோ. உடனே ஹனுமான கூட்டு சொல்றார், நீ போய் அவளை யாருன்னு விசாரிச்சுண்டு வா. விசாரிச்சு என்ன சொல்லணும்னு கேட்டார் ஹனுமார். போயிட்டு வா, வாலியுடைய ஆட்கள்னு தெரிஞ்சு கொடுத்தோம்னா அதே இடத்துல இருந்து எனக்கு கஞ்சாட காமி நான் ஓடி போயிடுறேன். இப்ப ஹனுமார் போனோம். ஹனுமார் எப்படி போவார்? குரங்கு மாதிரி போவார். ஏன்னா அவர் குரங்கு தானே, பின்னாடி வாலு உப்பின மூஞ்சியோட போனா அது சம்ஸ்கிருதம் பேசணும். ஏன்னா ஹனுமார் கொஞ்சம் சம்ஸ்கிருதம் பேசுவார். அது சம்ஸ்கிருதம் பேசக்கூடிய குரங்கா இருந்தார். குரங்கெல்லாம் சம்ஸ்கிருதம் பேசிட்டுன்னா ராமர் அசந்து போயிடுவார், பயத்துல ஆடி போயிடுவார் இல்லையா? நம்ம நாய் ஆத்துல நாய் வளர்க்குறோம், திடீர்னு நாய் ஸ்புரத் சஹஸ்ராரி ஷிகாரி தீவிரம் சுதர்ஷனம் பாஸ்கர கோட்டி துல்லியம் அப்படி சொல்றதுனால நம்ம ஆடி போயிடுவோம் பாருங்க. அதனால ஹனுமார் இப்ப எப்படி போவார்? அதனால அவர் என்ன பண்ணார், ஃபர்ஸ்ட் ஃபேன்சி ட்ரெஸ்ல போயிட்டார். தன்னை ஒரு கற்ற அந்தணன் ரூபத்துல போகணும்னு பின்னாடி இருக்கிற வால் எல்லாம் சுருட்டி ரப்பர் பேண்ட் போட்டு அது மேல அங்கவஸ்திரத்தை கட்டி அப்படி கொஞ்சம் மூஞ்சில அப்படியே ஃபவுண்டேஷன் இண்டேஷன்லாம் போட்டு கொஞ்சம் முடியெல்லாம் விக் எல்லாம் வச்சுண்டு தானும் ஒரு படி தாண்டன குடுமி குடுமிலாம் கையில ஒரு ஓலையெல்லாம் எடுத்துன்னு போறார். இப்போ ஹனுமான் ராமர் கிட்ட நெருங்கி போறார். அப்போ ஹனுமான் ராமனை நெருங்க நெருங்க அவருடைய உணர்வு எப்படி இருந்ததுன்னு எடுக்கிறார் கம்பர். அழகு பாருங்க. துன்பினை துடைத்து மாய தொல்வினை நன்னை நீக்கி தென்புலத்து அன்றி மீளா நெறி ஒய்க்கும் தேவரோதாம் என்பனுக்கு உருகுகின்றது இவர்கின்றது அளவியில் காதல் அன்பினுக்கு அவதியில்லை அடைவு என்கொல் அறிதல் என்றேன். அதாவது என்பனுக்கு உருகுகின்றது. ஹனுமாருக்கு ராமரை நெருங்க நெருங்க, ஏன்னா முதல் முறையா ராமரை பாக்குறார். நெருங்க 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 அவருடைய எலும்பெல்லாம் உருகிற மாதிரி ஒரு பாவனையா, பாடி வெயிட் எல்லாம் குறையிறது. அளவில் காதல், ஆனா காதல் மட்டும் வளர்ந்துட்டே வருதான். அவர் மேல இருக்கிற ஒரு பிரியம். பாடி வெயிட் குறையிறது. ராமர் கிட்ட போனா என்ன நடக்கும்? பாடி வெயிட் குறையும். எல்லார்கிட்ட சொன்னா ஈஸியா இருக்கும், சார் எல்லாரும் ராமர் கோயிலுக்கு போலாம் சார், பாடி வெயிட் குறையுங்கிறா. அதாவது பாடி வெயிட் குறைஞ்சா மாதிரி இருக்கு. அப்படியே இந்த ராமர் மேல இருக்கக்கூடிய வெயிட் ஜாஸ்தியாயிட்டே இருக்கு. லவ் இது எங்கேயாவது நடக்குமான்னு கேட்டா, திருநறையூர் கேள்விப்பட்டிருக்கல? என்னது அது? நாச்சியார் கோவில். நாச்சியார் கோவில் எது ஃபேமஸ்? விளக்கு. பாருங்க, எல்லாம் நீங்க எல்லாம் ஒரு பக்தாளா இருக்கு. ஒரு இடத்துல கேட்டா விளக்குன்னு விட்டான். அதனால கருடன் அங்க ரொம்ப விசேஷம். கல் கருடன், வாகனமே கல் கருடன், பிரதிஷ்டையானவர் அல்ல, மூவபிள். அவர் என்ன பண்ணுவா, பெருமாளை ஏற்றிட்டு ஏழை பண்ணிட்டு அந்த கருடனை கீழே இறக்குவா. கர்ப்ப கிரகத்திலேருந்து மூலமூர்த்தி கிட்டேந்து நகர 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 அவருக்கு துக்கம் ஜாஸ்தியாயிண்டே வரும். அதனால அவருடைய வெயிட் ஜாஸ்தி ஆகி வர வர 4 8 ஆகும், 8 16 ஆகும், 16 32 ஆகும், 32 64 ஆகும், 64 128 ஆகும். இதே வீதி உலாலாம் முடிச்சுட்டு பெருமாளை நெருங்க 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 காதல் ஜாஸ்தியாயிண்டரும், வெயிட் குறையும், துக்கம் குறையும். அப்ப 128 64 ஆகும், 64 32 ஆகும், 32 16 ஆகும், 16 8 ஆகும், 8 4 ஆகும். அந்த மாதிரி ஹனுமார் அங்க பெரிய திருவடி, இங்க சிறிய திருவடி, அவ்வளவுதான். அதனால ஹனுமார் எதிர்க்க ராமர் எதிர்க்க நிக்கிறார். பாவம் 1/2 மணி நேரம் ஃபேன்சி ட்ரெஸ் எல்லாம் பண்ணின்னு வந்திருக்க. என்ன சொல்ற தெரியுமோ? நான் ஒரு குரங்குங்கிறார் வந்த உடனே. ஏன் சார், இந்த குழந்தைகள் எல்லாம் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல அம்மா என்ன பண்ணிடுவோம், சின்ன வயசுல எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தைக்கெல்லாம் புலி வேஷம் போட்டுருவோம். புலி வேஷம் போட்டோன்னா ஸ்டேஜுக்கு போகும். போனோன்னா அப்படி வாட்ஸ்அப்ல வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு. இங்க பாருங்க, அந்த குழந்தைக்கு புலி எல்லாம் கத்து கொடுத்துருவோம். புலி போனோடனே என்ன பண்ணும் அப்படின்னு. அது ஸ்டேஜுக்கு போகும், ஃபியர் வந்துடும் அதுக்கு. எல்லாரையும் பார்த்தோன்னே அம்மா புலி இப்படிலாம் அம்மா தான் அழும். ஏன்னா அதுக்கு வேஷம் மட்டும்தான் புலி வேஷம், உள்ளுக்குள்ள இன்னும் அது குழந்தை.
ஹனுமாருக்கு வெளிவேஷம் தான் அந்தணனை ஒழிய பரபிரம்மமான ராமரை பார்த்தோன்னா பொய் சொல்ல வாய் வரலையும், அதனால தன்னை குரங்குன்னு விட்டாராம். அப்ப ஹனுமாருடைய இன்ட்ரோடக்ஷன் ராமர் கேட்பாரோனோ இவள் யாரு அப்படின்னு. எப்பவுமே போன் எடுக்கும் போது நம்மளை யாருன்னு முதல்ல நம்ம சொல்லிக்கணும். ஹலோ, நான் கிருஷ்ணா பேசுறேன், நான் துஷன் பேசுறேன், நீங்க யாரு, அவர் நீங்க யாரு, நீங்க யாரு, நீங்க யாரு, இப்படியே போயிட்டு இருக்கோம் போன். அப்படி இருக்க நம்ம யாருன்னு முதல்ல சொல்லணும். அதுதான் எப்பவுமே நமக்கு நம்மளை பத்தி பயம் இல்லைன்னா நம்மள ஏன் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கூடாது. அதனால இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறார் ஹனுமார். மஞ்சு என திரண்ட கொல் மேனிய மகளிர்க்கு எல்லாம் நஞ்சு என தகைய ஆகி நளிர் இரும் பனிக்கு தெம்பா கஞ்சம் ஒத்து அலர்ந்து செய்ய கண்ண யான் காற்றின் வேந்தற்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன் நாமமும் அனுமன் என்பேன்.